Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to fill JEE advanced registration form. அதுதான் my dear students நம்ம டீடைல்டாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க my dear students. குறிப்பாக ஓபிசி என்சிஎல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா குறிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்த விஷயம், நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் இன்னும் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டே வாங்கல சார், அது வாங்கினாதான் ஓபிசி என்சிஎல்னு அப்ளை பண்ண முடியும், ஏப்ரல் 1 அப்புறம் இனிமேல் தான் சார் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட ஓபிசி என்சிஎல் இருக்குன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது தெளிவாக அவங்க அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து JEE அட்வான்ஸ் 2026 சர்ச் பண்ணாலே வரும். அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து JEE மெயின்ஸ் 2026 கேண்டிடேட், ஸோ அதனால் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாகின் ஆனோடனே ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு ரேட் அமௌண்ட்டை வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு மேல் கேட்டகரியாக இருக்கீங்க, ஓப்பன் ஓபிசி என்சிஎல் வரீங்கன்னா 3200 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறப்போ 3600 ரூபாவா அக்கௌண்ட்டில் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. முன்னாடியே அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஆல் கேட்டகரி எல்லாருக்குமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1600. அதுக்கப்புறம் SC ST PWD கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் வந்துட்டு 1600 ருபீஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 10th எல்லாருக்குமே முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு கம்பல்சரி மேண்டேட்ரி. உங்கள்கிட்ட கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் கிளாஸ் 12th இங்கே பாருங்கள், ஆப்ஷனல் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்டு ஃபார் கிளாஸ் 12th ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 2026. உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேண்டேட்ரி ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ். நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, நீங்கள் ட்ராப்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மேண்டேட்ரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கதான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுவே வந்துட்டு இந்த வருஷம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ஷனல் தான். அதனால் நீங்கள் யாரும் பயப்படவே வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட இந்த ஒரு டவுட்டு கேட்டிங்க, சார் இன்னும் வரல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட்டுக்கும் வர மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். SC ST கேட்டகரி உங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லை. உங்கள்கிட்ட இந்த ஆன்லைன் காப்பி, அந்த டிஜிட்டல் காப்பி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த நம்பரை தான் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க ஜோசா கவுன்சிலிங் எல்லா இடத்துலையுமே. அதனால உங்களுக்கு வந்து டிஜிட்டல் காப்பி வேணும். பழைய அந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாற்றிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் PWD சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்துட்டு நார்மல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் DS சர்டிஃபிகேட், அதாச்சும் DS கோட்டாங்கிறது IITஸில் அவங்க ஒரு கோட்டா தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் டிஃபென்ஸ் சர்வீஸ் கோட்டா. ஸோ இந்த DS கோட்டா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுமே வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சார் DS கோட்டானா வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கும் வருமா சார், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கானா? கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம், அதனால் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் டிசபிலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டிருந்தா நீங்கள் வந்துட்டு DS கோட்டாவில் வருவீங்க. அப்படி இல்லை வெறும்னே எக்ஸ் சர்வீஸ் மேன்னா வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அந்த DS சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்மெட் வந்து JEE அட்வான்ஸ்லேயும் இருக்குது, ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்லையுமே இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சர்ன் அந்த ஹையர் அஃபிஷியல் அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் சைன் வாங்கி சீல் வச்சு வாங்கிட்டு வரணும். ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, போட்டால நீங்கள் வரீங்கன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் நோன் கொடுத்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே காமன் தான். அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ரிஜிஸ்டர் ஆன்லைன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சென்ட் ஃபார்ம் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கன்சென்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், சார் என்கிட்ட வந்து டூ யூ ஹேவ் கலர் பிளைண்ட்னஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டிக் பாக்ஸ் இருக்குன்ட்டு. அப்படி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலம்லாம் நாங்கள் வந்து கேட்போம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கான ரீசன் பர்பஸ்ன்னு சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பர்டிகுலர்ஸ்லாம் உங்களோட JEE அட்வான்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். நாங்கள் ஏன் கேட்குறோம் அதுக்கான ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே செக் கால் அப்படின்னு கொடுத்துட்டு எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன், அப்லோட் டாக்குமெண்ட், ஃபீ பேமெண்ட், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ்
இங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வியூ JEE Mains 2026 டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட JEE Mains டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதை சேஞ்ச் பண்ண முடியுமா சார் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும் சார், நான் அப்போ வந்து ஜென்ரல்னு தெரியாமல் கொடுத்துட்டேன், இப்போ நான் ஓபிசி NCL சர்டிஃபிகேட் எடுத்துட்டேன், நான் வந்துட்டு ஓபிசி கேட்டகரியில் வரேன் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி கேளுங்க. பட் நாட் ஷுர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குற நம்பர். என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE Advanced வெப்சைட்லையுமே நீங்கள் போனீங்கன்னா கான்டாக்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாட் ஷுர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பர்டிகுலர்ஸ் வரும், எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 12th குவாலிஃபைங் பாஸ்ட் ஃப்ரம் இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்ப வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே இதெல்லாமே பேசிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் do you have valid OBC NCL certificate? இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட், சார் இது வந்துட்டு என்ன சார் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இல்லைனாலும் அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நல்ல கேர்ஃபுல்லாக பாருங்கள், 2 ஆப்ஷன் வரும். எஸ், ஐ ஹாவ் OBC NCL certificate issued on or after April 1st 2026. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹாவ் நாட் பீன் ஏபிள் டு கலெக்ட் த சர்டிஃபிகேட் அஸ் ஆஃப் நவ். இப்போ வரைக்கும் என்னால் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண முடியலை. ஐ வில் அப்லோட் த டிக்ளரேஷன் இன் லீவ் ஆஃப் OBC NCL சர்டிஃபிகேட். நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். OBC NCL certificate will be uploaded at the time of JOSA 2026 reporting. அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் நான் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸுமே கால் பண்ணவங்கள்ட்டுமே சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னா பிரச்சனை இல்லை, எஸ் ஐ ஹாவ்னு கிளிக் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனாலும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணால் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா June 2 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஜோசாக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க் ஷீட் அலாட்மெண்ட் நடக்கும். அந்த 2 மார்க் ஷீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சாய்ஸ் லாக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 days ஆகிடும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து சாலிடாக June 2nd வீக் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ளார நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் OBC NCL சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேரெக்டாக நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்துட்டு உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ புரிஞ்சுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஜென்ரலில் போயிட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் எங்கேயோ இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயம் அது எப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் இல்லை சார் நான் இதுக்கப்புறம் நல்லா படிச்சிடுறேன், நீங்கள் நல்லா படிச்சிருவீங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுத்துருவீங்க. இப்போ OBC NCLக்கு அவங்க வந்து சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் 9 மார்க்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உதாரணத்துக்கு 74னா ஜென்ரலுக்கு வந்து ஒரு 90, 85 அப்படி வைப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இன் பிட்வீன் இப்போ 90 ஜென்ரல் கட் ஆஃப், நீங்கள் வந்துட்டு 85 வாங்கியிருக்கீங்க, 88 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா OBC NCL உங்களோட ரேங்க் எங்கேயோ இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இப்போ நீங்கள் நாட் குவாலிஃபைடு. அது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை. அதுக்கு நீங்கள் வந்து டிசர்வ்டான அந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க, OBC NCL வரீங்க, ஆனால் அந்த ப்ரிவிலேஜ் உங்களால் யூஸ் பண்ண முடியல. அதாச்சும் உங்களோட உரிமையை நீங்கள் இழக்கிறதுக்கு சமம். அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நோன் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் தாராளமாக கொடுத்துட்டு ஜோசா கவுன்சிலிங் அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பயும் நீங்கள் அப்லோட் பண்ணல அப்படின்னா அப்போனா தான் அவங்க வந்து ஜென்ரலாக உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். OBC to ஜென்ரல், SC to ஜென்ரல், ST to ஜென்ரல்னு அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வச்சுருக்காங்க. PWD கேட்டகரியிலேருந்து ஜென்ரல், அதாவது ரிசர்வ்டு கேட்டகரிஸ்லேருந்து ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு தாராளமாக போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தால்
ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வர்றதுக்கான ஆப்ஷனே இல்லை. அதாச்சும் நார்மல் ப்ரொசீஜரில் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ரிப்பீட்டடாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், அவங்களும் மோஸ்ட்லி அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் கம்யூனிகேஷன் பண்ணி நீங்கள் ஒரு கிளான்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகே நம்ம கேட்டுட்டு தான் அவங்க இல்லைன்னு சொன்னாங்கங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் நமக்கு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் இப்போ ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஜெய் மெயின்ஸில் அந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் அப்போவே சொன்னேன், செப்டம்பர் அக்டோபர்லேயே வீடியோ அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் இது உங்களோட லைஃபு இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறதா, ஜெய் மெயின்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறதா ஐஐடிக்குள்ளார போகிற ப்ராசஸ்க்கான ஃபஸ்ட்டு படி. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா பின்னாடி போய் மாற்றுற ஆப்ஷன்லாம் கிடையாது. டைம் மிஷின்லாம் இன்னும் ரியல் லைஃப்பில் வரல, படத்தில் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனுடைய ஒரு செகண்ட் ப்ராசஸ் தான் இந்த ஜெய் அட்வான்ஸ். இதுலேயும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்களே ரொம்ப வருத்தப்படுவீங்க, லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த வருத்தம் இருக்கும். அப்போவே அது கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என் லைஃப் ட்ராக்கே மாறி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிக்ரெட் உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்குன்னா எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணா நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் கொடுத்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் சிட்டி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஜென்ரல் ப்ராசஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் டு யூ வாண்ட் டு ப்ரொசீட், எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம், அதாவது 2026 கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் 12th அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னாலும் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கனாலும் நீங்களுமே அப்லோட் பண்ண வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் யூபிஐயில் பண்ணிக்கலாம், இல்லைனா கார்ட் ட்ரான்சாக்ஷன் எது வேணாலும் வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளியரான ஒரு செஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.